மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக நமக்கு கொடுத்த இந்த நேரத்தை நாம் மகிழ்ச்சியோடு கூட அனுசரிப்போம் என்று சொன்னால், வாஞ்சையோடு கூட இதில் நாம் பங்கேற்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் அதற்குரிய நன்மைகளை, அதற்குரிய ஆசீர்வாதங்களை, அதற்குரிய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே ஆராதனைக்கு முன்பாக நாம் தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு கூட ஜெபித்து கடந்து போகும்படியாக ஒவ்வொருவரும் வீடுகளுக்குள்ளிருந்து ஆராய்த்தலும் கூட கடத்தோடும் பயத்தோடும் உண்மையோடும் தாகத்தோடும் ஆராதிப்போம். தேவன் அதற்குரிய பிரதிபலனை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான உயிர்த்தெழுத நாளிலும் கூட ஆராதிக்கங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்களின் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று சொன்னமாய் நாங்கள் துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட இதில் பங்கேற்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த மூணு வழியாய் பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவைகளை சந்திக்க வேண்டும் கர்த்தாவே, நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நாம் சில பாடல்களை பாடி தேவநாமத்தை ஆராதிப்போம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் நேரெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் நேரெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் நேரிருப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி
இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் நேரெடுப்பேன் நன்றி பதே, என் ஜீவனாலெல்லாம் நான் நேரெடுப்பேன் நன்றி பதே, என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாறையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா, துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா, அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா, அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் நேரெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் நேரெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், நம்மை தொடரும். நம் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. நம் தேவன் பெரியவர், நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்மை தேடி இயேசு வந்தார். இந்த உலகத்தில் நம்மை தேடி இயேசு வந்தபடியினாலே நம்முடைய பிரச்சனையெல்லாம் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 8 மாதம் இதுவரைக்கும் நம்மை தாங்கிக் கொண்டு வந்தார். இனியும் தேவன் நம்மை தாங்குவார். நமக்காக தேவன் உலகத்தில் வந்தார், மீட்பதற்காகவே உலகத்தில் தேவன் வந்தார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, எங்களுக்காக வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் நீ அழைக்க நம்முடைய ராயத்துக்கு ஆயத்தப்படுத்த வந்திருப்பதற்காக நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உலகமும் அதை விசுவாசிக்கும்படியாக, ஜனங்களும் அதை விசுவாசிக்கும்படியாக கடைசி காலங்களில் வாழ்கிற நாங்கள் நாமத்தை மையப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் எங்களை தேடி வந்தவர் நீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். அவையானவரே நன்றியோடு கூட துதிக்கிற கர்த்தாவே, நடத்துவீராக, தாங்கி நடத்துவீராக, எங்களை சுமப்பீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். பாரினில் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு கண்டவரே, பாரினில் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு கண்டவரே, மாறாதவர், மறவாதவர், அல்லாதவர் என் இயேசையா. மாறாதவர், மறவாதவர், அல்லாதவர் என் இயேசையா. பாரினில் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே, பாரினில் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே, மாறாதவர், மறவாதவர், அல்லாதவர் என் இயேசையா. மாறாதவர், மறவாதவர், அல்லாதவர் என் இயேசையா. உலகம் மாயை, உறவு மாயை, உணர்ந்து கொண்டேனையா, உம்மிடம் தானே ஒப்பற்ற அன்பை தெரிந்து கொண்டேனையா. உலகம் மாயை,
நேசரே நேசரே ஆயிரம் துதிக சிந்தவரே. பாருங்கள் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே. பாருங்கள் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே. மாறாதவர் மறவாதவர் நல்லாதவர் மாறாதவர் மறவாதவர் நல்லாதவர். வேதனை நேரத்தில் தேடி வந்து வேதனையை மாற்றிவிட்டீர். துக்கத்தினால் அமிழ்ந்த போது துயரத்தை தோளில் சுமந்து கொண்டீர். வேதனை நேரத்தில் தேடி வந்து வேதனையை மாற்றிவிட்டீர். துக்கத்தினால் அமிழ்ந்த போது துயரத்தை தோளில் சுமந்து கொண்டீர். நேசரே நேசரே ஆயிரம் துதிக சிந்தவரே. நேசரே நேசரே ஆயிரம் துதிக சிந்தவரே. பாருங்கள் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே. மாறாதவர் மறவாதவர் நல்லாதவர் மாறாதவர் மறவாதவர் நல்லாதவர். வெட்கப்பட்டு நான் திகைத்து போனேன், உன்முகம் பார்த்து பிரகாசமானேன். கைவிடப்பட்டு கலங்கி நின்றேன், கை தூக்கி என்னை கரை சேர்த்தீரே. நேசரே நேசரே ஆயிரம் துதிக சிந்தவரே. நேசரே நேசரே ஆயிரம் துதிக சிந்தவரே. பாருங்கள் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே. பாருங்கள் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே. மாறாதவர் மறவாதவர் நல்லாதவர் மாறாதவர் மறவாதவர் நல்லாதவர். வேதனை நேரத்தில் தேடி வந்து வேதனையை மாற்றிவிட்டீர். துக்கத்தினால் அமர்ந்த போது துயரத்தை தோளில் சுமந்து கொண்டீர். நேசரே நேசரே ஆயிரம் துதிக சிந்தவரே. நேசரே நேசரே ஆயிரம் துதிக சிந்தவரே. பாருங்கள் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே. பாருங்கள் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே. மாறாதவர் மறவாதவர் நல்லாதவர் மாறாதவர் மறவாதவர் நல்லாதவர். வெட்கப்பட்டு திகைத்து போனேன், முகம் பார்த்து பிரகாசமானேன். கைவிடப்பட்டு கலங்கி நின்றேன், கை தூக்கி எடுத்து கரை சேர்த்தீரே. வெட்கப்பட்டு திகைத்து போனேன், முகம் பார்த்து பிரகாசமானேன். கைவிடப்பட்டு கலங்கி நின்றேன், கை தூக்கி எடுத்து கரை சேர்த்தீரே. நேசரே நேசரே ஆயிரம் துதிக சிந்தவரே. நேசரே நேசரே ஆயிரம் துதிக சிந்தவரே. பாருங்கள் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே. பாருங்கள் எனக்காய் வந்தவரே, பாசத்தோடு என்னை கண்டவரே. மாறாதவர் மறவாதவர் நல்லாதவர் மாறாதவர் மறவாதவர் நல்லாதவர். அன்பின் ஆண்டவரே,
நீர் மாறாதவர் அப்பா. நீர் எங்களை மறவாதவர், எங்களை ஒருபோதும் தள்ளாதவர் ஆண்டவரே. உம் சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற எங்களை நீர் அணைக்கிற தேவனாய் இருப்பதற்காக, ஆறுதல் கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக, அற்புதம் செய்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் பங்கேற்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த முகநூல் வழியாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். 8 மாதம் தாங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற 9வது மாதம் கூட நீர் தாங்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட 8வது மாதம் இந்த கடைசி ஓய்வு நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் கூட நாம் தியானித்தோம், தேவனால் கொடுக்கப்படும் என்று சொல்லி. நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கொடுக்கத்தக்கதான தேவனாய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். தேவ ராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல, பலத்தில் என்று தியானித்தோம். யாருக்கு தேவன் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்த்தோம். எவை உள்ளவன் சொன்னால் வசனம் உள்ளவன் எவனோ, வசனம் எவ்வளவாக உள்ளத்தில் உள்ளதோ அவனுக்கு தேவன் கொடுக்கத்தக்கதாக தேவனாய் இருக்கிறார். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் விசுவாசத்தோடு கூட கேட்கின்ற போது கொடுக்கப்படும் என்று தியானித்தோம். அதோடு மாத்திரமல்ல, தேவன் நம் வாழ்க்கையில் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னதாக இப்படியெல்லாம் தியானித்தோம். தேவ சமூகத்தில் ஒரு மேன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் தேவ ஜனங்களாகிய வேத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுடைய கரங்களிலிருந்து அதிசயங்களை பெற்றார்கள், அற்புதங்களை பெற்றார்கள். அநேகருக்கு இல்லாத மேன்மைகளை பெற்றதாக வேத்தில் ஒவ்வொரு பாத்திரங்களை பார்க்க முடியும். தேவனுடைய கரத்திலிருந்து கொடுக்கின்ற அந்த காரியத்தை பெறுவதற்கு இன்னும் ஒரு வழி என்னவென்று சொல்லி தியானிக்கும்படியாக, அதுதான் ஒரு பெரிய அஸ்திவாரம். ஒரு வீட்டிற்கு அஸ்திவாரம் மிக அவசியம். அதுபோல தேவனுடைய கரத்திலிருந்து உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் பெறுவதற்குரிய அஸ்திவாரம் என்னவென்று சொன்னால், எடுத்து நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினால் அந்த கிருபை இப்போது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். 12 வாசிப்போம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசித்திருக்கிறவர் அவரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தியானித்த வண்ணமாக அவர் கொடுக்கின்ற காரியத்தை பெறுவதற்கு அஸ்திவாரம் விசுவாசம்தான். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இந்த நாட்கள் பார்க்கும்போது சோதனை ஊடாக பல மாதமாய் கடந்து கொண்டு வருகிறோம், சோர்வின் ஊடாக பல மாதமாய் கடந்து கொண்டு வருகிறோம், சலிப்பின் ஊடாக பல மாதமாய் கடந்து கொண்டு வருகிறோம், குழப்பத்தின் ஊடாக பல மாதமாய் கடந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு விசுவாசம் குறைவது போல்தான் சூழ்நிலையில் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்துக்குள் அவநம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் கடந்து வருகிறது என்று சொன்னால், நம் கண்கள் முன்பாக தொடர்ச்சியாக இந்த 5 மாதங்கள் தேவ சமூகத்தில் நெருங்கி வந்து சபையில் ஆராதிக்க முடியாத ஒரு அவல நிலையில் நாம் இருக்கின்றோம். எவ்வளவுதான் வீட்டினை ஆராய்ச்சாலும் கூட ஒரு முழுமை நமக்குள் வரவில்லை. தேவ சமூகத்தில் வந்து ஒரு மனதோடு கூட கூட்டமாக ஆராதிக்கின்ற ஆராதனையில் இருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த குறைவு நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையெல்லாம் நமக்கு எதிரடையாய் செயல்படுவதனாலே நாம் சோர்ந்து விடுகிறோம். அது நிமித்தமாக நமக்குள் இருக்கிற விசுவாசம் குறைந்து விடுகிறது. ஆனால் பவுல் இங்கே சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது,
இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த பாதையில் சென்றாலும் கூட ஒன்றை விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. காரணம் என்ன? நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிற மக்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். தேவ ஜனங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், வெட்கப்படுவது போல வேதனைகள் வந்தது, துக்கப்படுவது போல துயரங்கள் வந்தது, கைவிடப்படுவது போல கஷ்டங்கள் வந்தது. ஆனால் முடிவிலே எந்த ஒரு தேவ ஜனங்களும் வேதத்தில் வெட்கப்பட்டதாக நாம் பார்க்கவே முடியாது. அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்ததாக, அவர்கள் ஜெயித்ததாக, அவர்கள் பிரச்சனைகளை மேற்கொண்டதாக தான் வேதத்தில் பார்க்க முடியும். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வெட்கப்படுத்தாது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். காரணம் என்ன? விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவோம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் என்ன? அவர் கொடுக்கத்தக்கதான தேவனாய் இருக்கிறார். எப்போது கொடுக்கிறவராய் இருக்கிறார்? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுகின்ற போது அவர் கொடுக்கத்தக்க தேவனாய் இருக்கிறார். வசனம் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க தேவனாய் இருக்கிறார். தேவ ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் செயல்படுவதற்கு தேவன் கொடுக்கத்தக்கதான தேவனாய் இருக்கிறபடியினாலே நாம் கொடுக்கப்படுகிற அந்த மேன்மையை பெறுவதற்கு விசுவாசம் மிக மிக அவசியம். வெட்கப்படுவதுபடியான ஒரு சோதனை வந்தாலும் கூட சோர்ந்து போகாதிருங்கள். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வெட்கப்படுத்த மாட்டார். பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. பாடுகள் வந்தது பவுல் வாழ்க்கையில், வேதனை வந்தது பவுல் வாழ்க்கையில், நிந்தனை வந்தது பவுல் வாழ்க்கையில், பிரச்சனை வந்தது பவுல் வாழ்க்கையில். ஆனால் அவரோ சொல்லுகிறார், வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் என்ன? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நாமும் அறிந்திருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். நம் உள்ளத்தை அவரை தெளிவாய் புரிந்திருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். நம் உள்ளத்துக்குள் எழுப்போம் ஒரு கேள்வியை, நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோமா? பவுல் இங்கே சொல்லுகிறார், அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி. அவரை அறிய வேண்டும் என்று சொன்னார். அதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறேன். இங்கே பார்க்கிறோம், பவுல் அறிந்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இந்த புத்தகம் தீமோத்தேயுக்கு எழுதுகிறபடியினாலே, பவுலினால் தீமோத்தேயுக்கு எழுதப்படுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது, ஒரு நிருபமாக இருக்கிறபடியினாலே, ஒரு கடிதமாக இருக்கிறபடியினாலே அங்கே பவுல் தேவனை அறிந்திருக்கிறார். அதே போல் தீமோத்தேயு என்கிற சீஷனுக்கு அவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கின்ற போது சகோதரனுக்கு சொல்லுகிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லி. விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? மாயமற்றதாக இருக்க வேண்டும். ஒரு பெருமிதமாய் பேசுகிற விசுவாசம் இருக்கக்கூடாது. உள்ளத்துக்குள் பயங்களையும் உள்ளத்துக்குள் தடுமாற்றங்களை வைத்துக் கொண்டு விசுவாசிப்போம் என்று சொன்னால் அது விசுவாசம் அல்ல. விசுவாசி பதறான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பதற்றம் இல்லாமல் தெளிவாய் இருப்பதுதான் விசுவாசம். பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நமக்குள் என்ன விசுவாசம் இருக்க வேண்டும்? மாயமற்ற விசுவாசம். மனதிலே பதற்றத்தை வைத்துக் கொண்டு, மனதிலே குழப்பத்தை வைத்துக் கொண்டு, மனதிலே கலக்கத்தை வைத்துக் கொண்டு விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது? மாயமான விசுவாசம். அது தேவ பார்வையிலே வெளித்தோட்டத்திலே விசுவாசம் போல அறிக்கையிடலாம் தவிர, ஆனால் நம் வாழ்க்கையில் மாயமான விசுவாசத்தை பார்க்கிறோம். ஆனால் தீமோத்தேயுக்கு என்ன இருக்கிறது? மாயமற்ற விசுவாசம், உண்மையுள்ள விசுவாசம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தில் போவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனாலே என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு இருக்கிற ஆராய்த்து வருகிற தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம் என்ன? தீமோத்தேயுக்குள்ளாக என்ன இருந்தது? மாயமற்ற விசுவாசம். தீமோத்தேயோடு கூட விடுந்து விடாதபடிக்கு அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவியாளுக்குள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விசுவாசம் யாருக்கும் மாத்திரமல்ல, தீமோத்தேயுக்கு மாத்திரமல்ல, பவுலுக்கு மாத்திரமல்ல, இங்க யாருக்கு இருக்கிறது? தீமோத்தேயுடைய பாட்டியாகிய லோவியாளுக்குள் இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் என்பதை நாம் உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்து விட்டோம். விசுவாசிக்கிற நான் பதறாதபடிக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் பவுலுக்குள் இருந்தது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்தவராயிருந்தார். அந்த விசுவாசம் யாருக்குள் இருக்கிறது? மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுக்குள் இருக்கிறது. அந்த விசுவாசம் யாருக்குள் இருக்கிறது? தீமோத்தேயு ஆகிய பாட்டி இடத்தில் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல,
லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியலுக்குள்ளும் நிலைத்திருப்பதை அவர் பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் உலகம் பார்க்க வேண்டும், உறவுகள் பார்க்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அந்த உறவின் விசுவாசத்தை உலகம் பார்க்க வேண்டும், உன் உறவுகள் பார்க்க வேண்டும். எவ்வளவா விசுவாசிகளை சொல்லி மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக விசுவாசம் இருக்க வேண்டும். மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுக்குள் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்று சொன்னால் தேவன் கொடுக்கத்தக்கதான தேவனாய் இருக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற மக்களுக்கு தேவன் கொடுக்கத்தக்கதான தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இங்கே நான் பார்க்கின்ற போது மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுக்குள் இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள் எப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கிறது சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். இங்கே பார்க்கிறோம், விசுவாசம் உள்ள ஜனங்களாக தான் சீஷர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் எங்கே? இன்றைக்கு நாம் யாரும் விசுவாசிக்கிற மக்கள் தான், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் விசுவாசம் எங்கே? அங்கே ஆண்டவர் கேட்கிறார் சீஷர்களை பார்த்து, உங்கள் விசுவாசம் எங்கே? தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்கிறார், மாயமற்ற விசுவாசம். பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு மாத்திரமல்ல, அவர் பாட்டியாகிய லோவியாளுக்குள்ளும் அவள் தாய்க்குள்ளும் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே சீஷர்களை பார்த்து தேவன் கேட்கிறார், இயேசு கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? இன்றைக்கு நம்மை பார்த்து தேவன் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? தீமோத்தேயுக்குள் மாயமற்ற விசுவாசம் இருந்தது, அவருடைய பாட்டிக்குள் இருந்தது, அவருடைய தாயாருக்குள் இருந்தது, பவுலுக்குள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து தேவன் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? நம்முடைய விசுவாசம் எங்கே? அந்த விசுவாசத்தை எப்படி பிரதிபலிக்கிறோம் நம் வாழ்க்கையில்? அங்கே பவுல் தீமோத்தேயுடைய பாட்டி இடத்திலே அந்த விசுவாசத்தை பார்க்கிறார், தீமோத்தேயுடைய தாயிடத்தில் விசுவாசத்தை பார்க்கிறார், தீமோத்தேயுக்குள் விசுவாசத்தை பார்க்கிறார். ஆனால் இயேசு அங்கே சொல்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், பிரசங்கிக்கிற எனக்கு தெரியும் விசுவாசம் என்னவென்று சொல்லி. அங்கே சீஷர்களை பார்த்து கேட்கிறார், எங்கே உங்கள் விசுவாசம்? எங்கே உங்கள் விசுவாசம்? எப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்கிறது? ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் அல்லவா, விசுவாசிக்கிற நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது? அங்கே சீஷர்கள் யாரோ தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் அல்ல, கூடவே இருக்கிற சீஷர்களிடத்திலே கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 22 வாசிப்போம். 2. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷர்களோடு கூட படவில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள், கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கிறோம். வேத முழுமையாய் தேவன் பேசிய வார்த்தை தான் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. மனுஷர் மூலமாக எழுதப்பட்டாலும் கூட வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது சொன்னவண்ணமாக அத்தனையும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள் தான் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, பொய் சொல்ல ஒரு தேவன் மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, நம் கையில் இருப்பது தேவ வார்த்தை. அன்றைக்கு தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பூமியிலே மாம்சமாய் வந்து மனுஷகுமாரனாய் இருந்த போதிலும் கூட அவர் தேவனாய் இருந்தபடினாலே அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரை நோக்கி என்ன செய்கிறார்? படவில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். போங்கள் என்று சொல்லவில்லை, போம் என்று சொல்லவில்லை, போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் வார்த்தை, தேவ வார்த்தை. வானமும் பூமியும் விழுந்து போனாலும் என் வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிற தேவன் அவர். வார்த்தை சொல்லிவிட்டார். என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்? போங்கள் வரும் என்று சொன்னாரா? போகிறேன் வாங்கள் என்று சொன்னாரா? போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அழுத்தமான ஒரு வார்த்தையை அங்கே சீஷர்கள் செவிகள் கேட்க தேவன் சொல்லுகிறார், இயேசுக்கு சொல்லுகிறார். அங்கே
அதை அவர்கள் கேட்ட போதிலும் கூட அப்படியே புறப்பட்டு போனார்கள். போவோம் பாருங்கள் சொன்னால் அப்படியே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போன போது படகு ஓடுகையில் நித்திரையாய் இருந்தார் சொல்லி, படகு ஓடிக்கொண்டே இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நித்திரையாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? தூங்கிக் கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கின்ற போது கடலில் சொல் காற்றுண்டானதனால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். படகில் யார் இருக்கிறார்? இயேசுவும் இருக்கிறார், சீஷர்களும் இருக்கிறார். கடந்து போகும்போது சொன்னால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். நடக்கிற சம்பவம் என்ன? போக முடியாத ஒரு பிரச்சனை, படகை தாக்கும்படியான ஒரு காற்று அங்கே வீசுகிறது, பலத்த காற்று அங்கே வீசுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 8 மாதங்கள் அவர் உங்களோடு கூட இருந்தாரா? உங்கள் விசுவாசம் எங்கே? அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை சொன்னார் அல்லவா? விலகினாரா? விலகவில்லையே. கைவிட்டாரா? கைவிடவில்லையே. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பது இல்லை என்று சொன்னவர் மறந்தாரா? மறக்கவில்லையே. உங்களோடு தானே இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் தேவ மகிமை காண்போம், தேவ மகிமையை காண்போம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே வேதம் சொல்லிருக்கிறது, உலகத்தின் தேவன் சொன்னா உலகத்தின் முடிவு பருந்தையும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா? வேதத்திலிருந்த வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம் அல்லவா? படித்திருக்கிறோம் அல்லவா? அதை விசுவாசித்திருக்கிறோமா? அங்கே போவோம் வாருங்கள் சொன்னார், அவர்களும் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுபோல் தேவன் உங்களை பார்த்து சொன்னார், உலகத்தின் முடிவு பருந்தின் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆனால் விசுவாசம் எங்கே? இந்த 8வது மாதம் வந்திருக்கிறோம் அல்லவா? ஒரு தத்தளிப்பின் பாதையில் வந்திருக்கலாம், ஒரு குழப்பமான பாதையில் வந்திருக்கலாம், ஒரு கலக்கமான பாதையில் வந்திருக்கலாம். வந்த போதிலும் கூட உங்கள் பாதையில் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கூடவே இருக்கிறாரே. யோசுவா குழம்பிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? யோசுவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனமாயிரு, நீ போகவிடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னாரே. மோசேயோடு கூட மாத்திரமா இருப்பேன், நானும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கலங்கின யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார் அல்லவா? அதுபோல் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசனோடு கூட இருந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவ ஜனங்களாய் இருக்கிற உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? அவர் இருக்கிறார் அம்மா. உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராய் தேவன் இருக்கிறார். நீர் கண்ணீர் விடும்போது அன்றைக்கு எப்படியாக அங்கே நான் பார்க்கிறோம், லாசருடைய கல்லறையிலே கடந்து போன போது அந்த குடும்பம் அங்கே அழுது கொண்டிருந்ததை பார்த்து இயேசுவும் கண்ணீர் விட்டார், ஆவியில் கலங்கினார் அவர். அதுபோல் இன்றைக்கு நீ கண்ணீரின் பாதையில் செல்லும் போது இயேசு கண்ணீர் விடுகிறவராய் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் எங்கே? விசுவாசம் எங்கே? நீ கடந்து வந்த இந்த பாதையிலே துக்கம் துயரத்தின் ஊடாய் கடந்து வந்தாலும் கூட உன்னோடு கூட தேவன் இருந்தார் என்று விசுவாசியுங்கள். அந்த படகில் இயேசு இருக்கிறார், ஆனால் இத்தனையா இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இயேசு இருக்கிறார், இல்லாத போல இருப்பது போல தோன்றலாம், ஆனால் இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் என்று அருமையான வார்த்தை சொன்னார் அல்லவா? அதுபோல உலகத்தின் முடிவு மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னார் அல்லவா? கூட இருக்கிறார். கலங்க வேண்டாம். குடும்பத்தில் நீங்கள் 4 நபராய் இருக்கலாம், 5வது நபராய் இயேசு உங்களோடு இருக்கிறார். நீங்கள் 3 நபராய் இருக்கலாம், 4வது நபராய் இயேசு இருக்கிறார். நீங்கள் 2 நபராய் இருக்கலாம், 3வது நபராய் இயேசு இருக்கிறார். நீங்கள் ஒருவராய் இருக்கலாம், 2வது நபராய் இயேசு இருக்கிறார். இயேசு கூடவே இருக்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே? ஆண்டவர் அங்கலாய்த்து கேட்கிறார் சீஷர்களை பார்த்து, உங்கள் விசுவாசம் எங்கே? போவேன் என்று சொன்னேனா? போங்கள் என்று சொன்னேனா? போவோம் வாருங்கள் அல்லவா என்று சொன்னேன். கைவிடுவேன் என்று சொன்னேனா? மறைப்பேன் என்று சொன்னேனா? மாறுவேன் என்று சொன்னேனா? நான் மாறாதவர்.
ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாவது இல்லை. கர்த்தர் நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள், தேவஜனமாகி நீங்கள், இயேசு விசுவாசிக்கிற நீங்கள், ஆராதிக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் இன்னும் நிர்மூலமாவது இல்லை. எத்தனை உலகத்தில் பிரச்சனை வந்தாலும், எத்தனை உலகத்தில் நோய்கள் வந்தாலும், எத்தனை உலகத்தில் சீற்றங்கள் வந்தாலும் நீங்களும் நானும் நிர்மூலமாவது இல்லை. கர்த்தர் நம்மை நிமிர செய்கிறவராய் இருக்கிறார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி சங்கீதத்திலே வாசிக்கிற வண்ணமாய் நிமிர்ந்து நிற்கும்படியே கர்த்தர் மாற்றுவார். விசுவாசம் எங்கே? நம் விசுவாசம் எங்கே? தேவ ஜனமாகி நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பேனோ என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். அன்றைக்கு இயேசு அந்த படகில் இருந்தபடியினாலே அங்கே வாசிக்கிறோம். அவர்கள் 24 வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமே என்றார். அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இங்கே நான் பார்க்கிறோம், அவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். உங்கள் பாதையில் இயேசு இருக்கிறார். நீங்கள் போகின்ற வழியிலே தேவன் முன் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அவர் சமூகம் முன் சென்று கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் நீ செய்கின்ற வேலையில் இயேசு முன் இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல முன்பாக தேவன் இருக்கிறார். முன்பாக தேவன் இருக்கிறார். உங்களுடைய வேலையில் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கிற எந்த விதமான சோதனையிலும் அசைக்கப்படுவது இல்லை. தேவன் கூட இருக்கிறார். அந்த படகில் தேவன் இருந்த போதிலும் கூட அவர் என்ன செய்கிறார்கள்? அவரிடத்திலே வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமே என்று அவரை எழுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க்கில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அதில் மோதிற்று. 38 வசனம் ப்ளீஸ். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து இருந்தார். அவர் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். லூக்காவிலே அந்த ஒரு வார்த்தை வரவில்லை, ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது கவலை இல்லையா? உங்களை குறித்து தேவனுக்கு கவலை இல்லையா என்று யோசிக்கலாம். நீங்கள் மற்றவர்களை பார்த்து யோசிக்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய கவலை யாரும் சுமந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய பாரங்களை யாரும் சுமந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இங்கே சீசர்கள் கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போவதற்கு கவலை இல்லையா? உங்களை குறித்து உலகம் கவலைப்படாது. ஆனால் அங்கே சீசர்கள் கவலை இல்லையா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யோசிக்கலாம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனைகள் கவலை இல்லையா? படகில் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். உங்களுக்காய் கவலைப்படுகிற உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் உங்களுக்காய் கவலைப்படுகிறவர் இயேசு இருக்கிறார். அவன் கேட்கிறாங்க, கவலை இல்லையா? ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போவதற்கு கவலை இல்லையா? இன்றைக்கு நீங்கள் கூட ஒரு கவலையாய் வாழலாம். என்னுடைய வேதனை யாருக்கும் தெரியலையே, ஆண்டவர் கூட கவலை இல்லையான்னு யோசிக்கலாம். இல்லை, உங்கள் குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ நிறைவேற்றுகின்ற நாள் வரைக்கும் உங்களோடு இருப்பார். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு, இந்த காரியம் செய்யாமல் இளைப்பாற மாட்டான்னு சொல்லி ரூத்தில் வாசிக்கிற வண்ணமாக எந்த ஒரு காரியத்தையும் தேவன் செய்யாமல் இளைப்பாற மாட்டார். அவர் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இதை அறியாயோ, இதை கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லி ஏசாயால வாசிக்கிற வண்ணமாக தேவன் கூட இருந்த போதிலும் கூட அவர்கள் விசுவாசத்தை பாருங்கள். தீமோத்தேயு விசுவாசம் என்ன? மாயமற்ற விசுவாசம். சீஷர்களை பார்க்கிற நெருங்கி பழகினவர்கள் அவர்கள். இயேசுவோடு கூட பின்னி உறவாடி உள்ளவர்கள். யோவானே சொல்கிறவனுமாய் நீங்கள் திராட்சை செடி, நான் கொடி என்று சொன்னவனால் பின்னப்பட்ட உறவு. தேவ உறவு என்பது சாதாரண உறவு அல்ல.
தாயின் கருவிலே உருவாகும் முன்ன தெரிந்து கொள்ளப்பட்ட உறவு அது. உன்னதமான உறவு அது. உலக தோட்டத்துக்கு முன்பாகவே என் உருவம் இல்லாத போதே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒப்பற்ற உறவு அது. அழகு பார்த்து, அந்தஸ்து பார்த்து, மேன்மை பார்த்து வந்த உறவு அல்ல. இல்லாத போதே உருவாவதற்கு முன்பாகவே என்னை நேசித்த உறவு அது. நேசித்த உறவு அது. விலகி போகிற உறவாகவா யோசித்து கவலைப்படுகிறீர்கள்? அவரை பார்த்தால் கவலை என்று யோசிக்கிறோம். சீஷருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? மாயமற்ற விசுவாசம் தீபத்துக்குள்ள இருந்தது. இவர்களோ இத்தனை பேசி வார்த்தைகளை சொன்ன போதிலும் கூட அவர்கள் கேட்கிறார்கள், ஐயரே, மடிந்து போவது நமக்கு கவலை இல்லையா? மார்க்கில் சொல்கிறார், அற்ப விசுவாசியே என்று சொல்லி. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? உங்கள் விசுவாசம் எங்கே? இன்றைக்கு ஆண்டவர் குடும்பத்தில் இருந்த போதிலும் கூட சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகிறோமே, வசனம் தெரியவில்லை எனக்கு, இந்த வார்த்தையின் ஜீவன் எனக்கு புரியவில்லை எனக்கு. அதுதான் பவுல் சொல்கிறார், விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் இன்னும் எனக்கு தெரியும். இந்த வார்த்தையின் வல்லமை எனக்கு தெரியும். இந்த வார்த்தையில் ஜீவன் இருப்பது நமக்கு தெரிய வேண்டும் ஐயா. எந்த மனுஷனும் ஜீவன் இல்லாமல் போகிற ஒரு நாள் வரும். ஒரு பிரபலமான ஒரு மனிதர் நேற்று மரித்து போன, நேற்று முன்தினம். உலகம் இதுதான். எப்பேற்பட்டவர்களும் மரணம் வந்துவிடும். இதோ மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிருள்ள தேவன் இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறபடியினாலே என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாசம் எங்கே? மாயமற்ற விசுவாசம் எனக்குள் இருக்க வேண்டும். தீமத்துக்குள் மாயமற்ற விசுவாசம், அவள் பாட்டிக்குள் விசுவாசம், அவருடைய தாயாருக்குள் விசுவாசம். இதை பவுல் பார்க்கிறார். உன் விசுவாசம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும். விசுவாசம் இல்லை, வேதத்தை வாசிப்பது இல்லை, ஜெபிப்பது இல்லை, தேவனை தேடுவது இல்லை, தேவனுக்காக வாழும்படியே பிரயாசப்படுவது இல்லை. காரணம் என்ன? விசுவாசம் இல்லாதபடினால்தான் இவையெல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை. இதையெல்லாம் செய்ய வேண்டும். பாட்டிக்குள் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார் பவுல். தீமோத்தேயுடைய தாயாருக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசத்தினுடைய கிரிகளை பார்க்கிறார். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் என்று சொன்னால் கிரியை காண்பிக்க வேண்டும். தூங்குகிறாரா? தூங்கட்டும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிவிட்டார் அல்லவா? சொன்ன போதிலும் கூட சூழ்நிலையை கண்டு இவர்கள் செய்கிறார்கள். கவலை இல்லை என்று சொல்லி தேவனை அங்கே வேதனைப்படுத்தும்படியே வருகிறார்கள். விரக்தியான ஒரு வார்த்தையை தான் மார்க்கில் அவர் சொல்கிறார். அதை வாசிப்போம் மறுபடியுமாக. 4ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. அவர் எழுந்து 40 வாசிங்க ப்ளீஸ். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவரை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? நான் கூட இருக்கிறேன், நான் போவோம் வாருங்கள் சொல்லிவிட்டேன், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஒரு வார்த்தையை படிக்கும் போது அர்த்தம் தெரியவில்லை. நம்மிடத்தில் பேசும்போது அந்த முகத்தினுடைய பிரதிபலிப்பை, அந்த முகத்தை பார்ப்போம், பேசுகிற விதங்களை பார்ப்போம், பேசுகிற தோரணை என்று சொல்லி புரியும். இங்க வார்த்தையா இருக்கிறவங்க புரியல. ஆனால் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டு வருவதை கண்களால் கண்டவர்கள் அவர்கள். தேவனுடைய விசுவாசத்துக்கு வந்தவர்கள் அவர்கள். வார்த்தையும் சொல்லிவிட்டார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். படகில் யார் இருக்கிறார்? இயேசுவும் கூட இருக்கிறார். என்ன நடந்தாலும் யாருக்கு சேதம்? இயேசுவுக்கும் தான் சேதம். காரணம் என்ன? அவர் நித்திரையாய் இருக்கிறார். ஒருவேளை படகு முழுகிவிட்டால் யார் முதலாவது முழுகுவார்கள்? தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசுதான் முழுகி விடுவார். இதையெல்லாம் மேற்கொண்டு அவர்கள் கவலை இல்லை என சொல்லி அவரிடத்திலே சொன்ன போது அங்கே சொல்கிறார், அவர் அவரை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். சற்று யோசித்து பாருங்க, அவருடைய முகம் எப்படி இருந்திருக்கும் அன்றைக்கு.
அவருடைய முகம் எப்படி இருந்திருக்கும் அன்றைக்கு பேசும்போது, நாம் ஒருவர் பேசும்போது கோபத்தினால் பேசுகின்ற போது கோபத்தின் மூலமாக முகம் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியினால் பேசும்போது மகிழ்ச்சி மூலமாய் முகம் எப்படி இருக்கு யோசிப்பார்கள். அது போல இங்கே அவர் தோய்ந்தவரா, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், நான் கூடவே இருக்கிறானே, உங்களோட அல்லவா இருக்கிறேன், படகில் நான் அல்லவா கூட இருக்கிறேன், போம் என்று வாழ்ந்து சொன்னவர் நான் அல்லவா, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அவருடைய முகம் நிச்சயமாகவே சந்தோஷமா இருந்திருக்காது, அவர் முகம் வேதனையாகத்தான் இருக்கும். நான் கூட இருந்து கூட என் வார்த்தையின் மகிமை தெரியாதபடிக்கு, என் வார்த்தையின் வல்லமை புரியாதபடிக்கு, என் வார்த்தையின் நேர்மை தெரியாதபடிக்கு ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று வாக்கு கொடுத்து விட்டாரே, உதிக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும், அது பெரிதா இருக்கும். நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், விசுவாசத்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு என்னவெல்லாம் தேவன் வாக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். மாயமற்ற விசுவாசம், அதை தாய்க்குள் பார்க்கிறார், தீமோத்தேயுடைய பாட்டிக்குள் பார்க்கிறார். உங்கள் விசுவாசம் மாயமற்றதாக மற்றவர்கள் பார்க்கும்படியாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஒரு ஆராதனை இருக்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்கும்படியாக தேவ உறவுகளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர்கள் அங்கே பார்க்கின்ற போது அவரை பார்க்கிறார், எப்படி பார்க்கிறார்கள், அவர் எழுந்து காற்றை அழுத்தி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கின்றோம், எவ்வளவு பெரிய தேவன். உன் வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனை அவர் மாற்ற முடியும், அமைதிப்படுத்த முடியும். அவர் என்ன கொடுத்தாரோ வாக்குத்தத்தங்களை அதை அப்படியே செய்கிறவராக இருக்கார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும், அவரால் மாற்ற முடியும். விசுவாசம் எங்கே? நம் வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனையிலே உங்கள் விசுவாசம் எங்கே? பிரச்சனையை விட்டு விடுங்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். எனக்காக தேவன் யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாம் முடிந்தது. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், பள்ளங்களை வாய்க்காலை வெட்டுங்கள், தண்ணீரால் நிரப்பப்படும். வனாந்திலே வழிகளை உண்டாக்க அவரால் முடியும், அவாந்திலே ஆறுகளை உண்டாக்க முடியும். வெறும் தண்ணீரை, ஒன்றுமில்லாத தண்ணீரை தாட்சசமாய் மாற்ற முடியும். உன்னை உயர்த்த அவரால் முடியும். சின்னவனை 1000, சிறியவனை பலத்தவனை மாற்ற முடியும். அனாதையாக மொர்தெகாயினால் வளர்க்கப்பட்ட எஸ்தரை பார்க்கின்ற போது 127 நாடுகளுக்கு ராணியாய் உயர்த்த அவரால் முடியும். உங்களை கீழாக்க அல்ல, உங்களை மேலாக்க அவரால் முடியும். உங்களை பாராக்க அல்ல, உங்களை தலையாக்க அவரால் முடியும். உன் நோய்களை அவரால் சுகமாக்க முடியும். உன் கண்ணீரை அவரால் துடைக்க முடியும். உங்கள் விசுவாசம் எங்கே? மாயமற்ற விசுவாசம். தீமோத்தேயுக்குள் இருப்பதை நினைத்து தேவனை பவுல் ஸ்தோத்திரிக்கின்றார். தீமோத்தேயுடைய சந்ததியை பார்க்கிறார். தாய்க்குள் அந்த விசுவாசம், தீமோத்தேயுடைய அந்த பாட்டிக்குள் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். தேவனை ஸ்தோத்திரிக்கின்றார். இன்றைக்கு உங்கள் விசுவாசம் தான் தேவனுடைய நாமத்தில் தேவனுடைய சமூகத்தில் அற்புதங்களை செய்ய முடியும். விசுவாசத்தை காண்பிக்கவா இருக்க வேண்டும். இங்கே அவர் விசுவாசத்தை காண்பிக்க முடியாதபடிக்கு உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? இங்கே பார்க்கிறோம். ஏன் இப்படி பயப்படும் உங்களுடைய விசுவாசத்தை அவரை நோக்கி, ஏன் இப்படி பயப்படும் உங்களுடைய விசுவாசம் இல்லாமல் போயிற்றே என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்க வேண்டும். எங்கே விசுவாசிக்க வேண்டும்? பிரச்சனையில் விசுவாசிக்க வேண்டும், வேதனையில் விசுவாசிக்க வேண்டும், பலவீனத்தில் விசுவாசிக்க வேண்டும், குழப்பத்தில் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். 7 மடங்கு எரிகின்ற அக்கினியை விசுவாசித்தார்கள். சிங்க கெபியிலே
அங்கே ஆணையிடப்பட்ட அந்த காரியத்தில் விசுவாசித்தார் தானியேல். சிறைச்சாலையை விசுவாசித்தார்கள் பவுலும் சீலாவும். ஒரு விசுவாசம் எங்கே? விசுவாசம் எங்கே? திரும்பி பாருங்கள், 8 மாதம் கடந்து வந்திருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக நன்மை அல்லவா பெற்றோம்? குறைவு தேவன் கொடுத்தாரா? பலவிடத்திலே பலன் கொடுத்தார் அல்லவா? அழுத போது பதில் கொடுத்தார் அல்லவா? திகைத்த போது பதில் கொடுத்தார் அல்லவா? வேதனைப்பட்ட போது விடுதலை கொடுத்தார் அல்லவா? திரும்பி பார்ப்போம். 5 மாதம் இந்த வேதனையான ஒரு காலத்தை பார்த்திருக்கிறோம். உலகம் முழுமையாய் யாரும் கண்டிராத வேதனைகளை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நாமும் பார்த்தோம். பாதுகாத்தாரா? யோசித்து பாருங்கள். பாதுகாத்தாரா? பராமரித்தாரா? தேவை கொடுத்தாரா? விசுவாசம் எங்கே? தோற்று போனீர்களா? வெட்கப்பட்டு போனோமா? வியாதியால் படுத்தோமா? இல்லை, இல்லை, இல்லையே. தேவன் கிருபையாய் நம்மை சூழ்ந்திருந்தாரே. தேவன் நம்ம அடைக்கலமாயிருந்தார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமாயிருந்தார். இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாய் இருந்தார் அல்லவா? இருந்தாரே. அவர் என்னோடு கூட இருந்தாரே. அவர்களோடு கூட இருந்தாரே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்தார் அல்லவா? அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். மாயமற்ற விசுவாசத்தை நாம் காண்பிப்போம். சீஷர்களுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவரை திகைக்க வைக்கிறார்கள். அவரை சலிக்க வைக்கிறார். கேட்கிற அளவுக்கு உங்கள் விசுவாசம் எங்கே? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பயப்படாதே என்று சொன்ன தேவன் கூடவே இருக்கிறாரே. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உறவுக்கு மேலாய் உங்களுக்கு உயிராய் இருக்கிறாரே. உங்களுக்குள் வாசம் செய்கிறார் அல்லவா? நீங்கள் அவருடைய பார்வைக்கு விலையேறப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பாத்திரமை அல்லவா இருக்கிறீர்கள். நீங்கள் அவர் ஜனம் அல்லவா? நாம் உலகத்துக்கு ஒப்பாய் அல்லவா பயன்படுத்த அழைத்திருக்கிறார். உலகத்துக்கு நம்முடைய வாழ்வை ஒரு வெளிச்சம் கொடுக்கும்படி அல்லவா அழைத்திருக்கிறார் நம்மை. யோசித்து பாருங்கள். விசுவாசம் எங்கே? விசுவாசம் எங்கே? இந்த விசுவாசத்தை குறித்து நாம் முடிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு அது நிருபம் 10:11 வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யார் சொல்கிறது? பவுல் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவன், யாராய் இருந்தாலும், எந்த கோத்திரமாய் இருந்தாலும், எந்த ஜாதியாய் இருந்தாலும், எந்த மதமாய் இருந்தாலும், எந்த தேசமாய் இருந்தாலும், எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் சொல்கிறார். பவுல் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி. இன்னொரு வசனம் வாசிப்போம். 17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி. விசுவாசம் எப்படி வருங்க? கேள்வியினாலே வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். கேள்வி என்று சொல்லும் பொழுது நான் பார்க்கிற வண்ணமாக இவரை கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும், கேட்கணும். வசனங்களை வந்து செவியில நல்லா நீங்க படிச்சு அதெல்லாம் பண்ணா கேட்கும். கேள்வியினாலே வரும். விசுவாசம் எப்படி வருங்க? கேட்க கேட்க கேட்க, தேவனுடைய வசனங்களை கேட்க கேட்க, தேவனுடைய வசனங்களை செவிகளை நல்லா கேளுங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்காதீங்க. செவிகள்ல தேவனுடைய வசனங்களை கேளுங்க. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நம்ம கேட்கணும். தேவ சமூகத்தில் வந்து அதிகமாக செவிகளில் வந்து மற்ற எதுவுமே கேட்கக்கூடாது. இன்றைக்கு 5 மாதமாக இந்த நோயுடைய தாக்கத்தை குறித்தே பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செய்தியுடைய பார்க்கின்ற போது ஒளிபெருக்கி மூலமாக செய்திகளை நான் பார்க்கும்போது, தொலைக்காட்சி மூலமாக பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா எல்லாமே செவிகளில் வந்து நோயினுடைய தாக்கங்களை குறித்து தான் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சலித்து விட்டோம். இன்னும் எவ்வளவு காலம் என்று சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு தெளிவாய் தேசங்கள் இந்த காரியத்தை குறித்து உரைக்க முடியாமல் இருக்கிறார்கள். எதையும் சொல்ல முடியாத ஒரு குழப்பத்தோடு தான் உலகம் இருக்கிறது. இன்றைக்கு செவிகளில் நல்ல செய்தி யாருமே கேட்க முடியாமல் இருக்கிறது. எதையுமே நம்மால் நல்ல செய்தி கேட்க முடியவில்லை.
இன்னும் குழப்பம்தான், இன்னும் கலக்கம்தான். ஆனால் வேதம் முழுமையாய் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற போது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்க இருக்குங்க? வசனத்துக்குள்ள இருக்கு, எல்லாம் உள்ள இருக்கு. அன்றைக்கு சீஷர்கள் பயப்பட்டார்கள், இன்றைக்கு நாம் பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? அன்றைக்கு படகில இருந்தார், இன்றைக்கு ஆவியாய் தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் சேதம் யாருக்குத்தான்? தேவனுக்கும் தான். எனக்கு வெட்கம் என்று சொன்னால் யாருக்குத்தான் வெட்கம்? தேவனுக்குத்தான். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சத்தியத்தை அதிகமாக கேட்கிற மக்களாக, அதிகமாக வசனங்களை வாசிங்கள். அதை செவிகளிலே நீங்க வாசிக்கிட்டது என்ன பண்ணுங்க? அதை அப்படியே கேட்டு என்ன பண்ணுங்க? அதை விசுவாசிக்க வேண்டும். கடைசியை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதி. என்னதுங்க? இந்த வசனம் எல்லாம் சத்தியம் என்று நம்பணும், நம்பணும். அப்பதான் உறுதி, உறுதியா. நம்பாம ஏதோ ஒரு கதையாக, ஒரு சரித்திரமாக, ஏதோ ஒரு புராணமாக யோசிப்பதல்ல, நம்பணும். அன்றைக்கு இருந்த அதே தேவன் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார், நம்பணும். அன்றைக்கு அந்த படகில் சீஷரோடு கூட இயேசு இருந்தது போல இன்றைக்கு என் வாழ்க்கையில், குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். அதுதான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுவதற்கு தான் உறுதியாகும். காணப்படல, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பார். இருக்குது இல்ல, பட் இருக்குதுன்னு விசுவாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படாதவனுக்கு நிச்சயம். நான் காணல, ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் தருவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவன் சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்க சொன்னார். எதற்காக? உலகம் அறிவதற்காக தான், ஜனங்கள் தெரிவதற்காக தான் மகிமை, தவிர என்னுடைய பெருமைக்கு அல்ல. அவர் மகிமை எதற்கு உதிக்க வேண்டும்? அவர் மகிமை ஜனங்கள் பார்க்க வேண்டும், மாம்சம் எல்லாம் அவருடைய மகிமை காண வேண்டும், காண வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படாதவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆபிரகாம் பார்க்கவில்லை, தேவன் அழைத்த போது ஒரு குழந்தையை பார்க்கவில்லை, ஒரு பிள்ளையை பார்க்கவில்லை. அவன் நம்பப்பட்டவனுக்கு உறுதியானது, நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படுவதற்கு நிச்சயமானது. காணல, ஒரு நாள் ஈசாக்கை அவர் கண்டெடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கால தாமதமாவதினாலே சோர்ந்து விட வேண்டாம். ஜெபித்தோமே பதில் கிடைக்கலை சொல்லி சோர்ந்து விட வேண்டாம். விசுவாசமானது உங்களுக்கு நம்பப்படுவதற்கு, நம்புங்க, உறுதி நடக்கும், கொடுக்கப்படும். கேளுங்கள போது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். உள்ளவன் எவனவனுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள போது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசிங்க, கொடுக்கப்படும். சுகம் கொடுக்கப்படும், பிரச்சனை எல்லாம் மாற்றப்படும், நன்மை கொடுக்கப்படும், உன் தேவையெல்லாம் கொடுக்கப்படும், கூடவே கொடுக்கப்படும், அனைவருக்கு நீ கொடுக்கும்படியாய் கொடுக்கப்படும். அதனுடைய வழி என்ன? விசுவாசம். விசுவாசம் இருக்க வேண்டும். நம்பப்படுகளுக்கு தான் உறுதிங்க. நம்பாம அங்க ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் சொல்லி அந்த பிரச்சனை எல்லாம் மாற்றின போது அவங்க முகம் அங்க பார்க்கிற வெட்கப்பட்டவங்க போயிருப்பாங்க. எவ்வளவு பெரிய தேவனை நாம் வைத்துக்கொண்டு இப்படி பதறிவிட்டோமே. விசுவாசி பதறா, பதற்றமா இருக்காதீங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்க, அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அதினதின் காதல் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். வேலை வந்தது, வெறும் தண்ணீரை ராசமாய் மாற்றினார், வெறும் தண்ணீரை திராட்சசமாய் மாற்றினார். உனக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. உன் வாழ்க்கையிலே தேவன் உனக்கென்று ஒரு மேன்மையான நாளை வைத்திருக்கிறார். அதை யாராலும் தடை செய்ய முடியாது. தேவன் திறக்கின்றதை யாராலும் ஊற்ற முடியாது. உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்ய போகிறார். மாயமற்ற விசுவாசத்தை நமக்குள் காண்பிப்போம். தீமோத்தேயுடைய தாயாருக்குள் அதை பார்க்கிறார் பவுல்.
தீமோத்தேயுடைய பாட்டிக்குள் அதை பார்க்கிறார். அதுபோல உங்கள் விசுவாசத்தை பார்க்கணும், உங்கள் செயலில் காண்பீங்க. அனுதினமும் நீங்கள் வேதத்தை வாசிப்பதை அநேகர் பார்க்கணும், ஜெபிப்பதை உங்கள் குடும்பம் பார்க்கணும். உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள். உங்களை குறித்து அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த தீமோத்தேயுடைய குடும்பம் இருந்தது. அதனால்தான் பவுலுடைய வாழ்க்கையில் நெருக்கமான ஒரு உறவாக மேன்மையாக இந்த தீமோத்தேயை பார்க்கிறோம். நல்ல ஒரு சிநேகிதனாக பார்க்கிறோம். தீமோத்தேயை குறித்து அதிகமாக அவர் பேசுவதை பார்க்கிறோம். போர் சேவகனாக இருக்கும்படியாக அவர் அழைப்பதை பார்க்கிறோம். ஸ்தானாதிபதி எடுக்கும்படியாக அழைப்பதை பார்க்கிறோம். அவரிடத்தில் தான் தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். அந்த நிருபத்தில் பார்க்கிறோம். போராட்டத்தை முடிக்கின்ற வேலை வருகின்றதை குறித்தெல்லாம் பேசுகிறார். அந்த புத்தக நிருபத்தில் தனக்குள்ள இருக்கிற அதிகமான காரியங்களை பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு ஒரு பாசமான நேசமான ஒரு மனுஷனாக தீமோத்தேயை அவர் பார்க்கிறார். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை அப்படி பார்க்க வேண்டும். விசுவாசி பார்க்க வேண்டும். மாயமற்றதான விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசி என்று சொல்லிவிட்டு என் வாழ்க்கையில் வருகின்ற அந்த பிரச்சனையை கண்டு சோர்ந்து விட்டு நான் விலகி போய்விட்டு நான் கடந்த தேவனை விட்டு வழிபடாதபடிக்கு ஆராதிக்காதபடிக்கு ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக ஆராதிப்பதல்ல. அது மாயமான ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கும்படியாக மாயமற்ற விசுவாசம் எனக்குள் வர வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிற உனக்கு உறுதி நடக்கும், அற்புதம் நடக்கும். வழிகளை தேவன் திறக்க போகிறார். வெண்கல கரை உடைப்பா, இருப்பு தாட்களை முறிப்பா, அந்த காலத்திற்கு பொக்கிஷங்களை கொடுப்பா, கொடுக்கப்படும். உன்னை கீழாக்க தேவன் அழைக்கவில்லை. உங்களை மேன்மையாக்கு, உங்களை மேன்மையாக்கு, உங்களை மேன்மையாக்கு. எல்லா ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக்கும்படி அழைத்திருக்கிறார். உன் குடும்பத்தினுடைய தலையா வைக்கும்படி அழைத்திருக்கிறார். உன்னை அநேகருக்கு நீ ஆசீர்வாதம் இருக்கும்படி அழைத்திருக்கிறபடினாலே நாம் இந்த அனுபவத்தில் போவோம். விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். எனக்கு தெரியும் தேவன் யார், தேவ எழுத்து என்ன, தேவ வசனம் என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்தே ஆக வேண்டும். தெரிய வேண்டும் என்று சொன்னால் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். விசுவாசமானது நம்பினாதான் இதனுடைய உறுதியை நீங்க பார்க்க முடியும். விசுவாசமானது நம்பப்பட்ட உறுதியும் காணப்படாதவர்களுக்கு நிச்சயம். நீங்க கண்ணீரின் பாதையில போறீங்க, துக்கத்தின் பாதையில போகலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதை நீங்க பார்க்க போறீங்க. அப்பேற்பட்ட தேவன் கிருபை செய்ய நம் கண்களை மூடி கத்து நோக்கி பார்ப்போம். விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். சீஷர்கள் தான் அறியவில்லை. ஆண்டவர் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். விசுவாசம் இல்லாமல் போயிட்டே ஏன் இப்படி பயப்பட்டீங்க? உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் தேவன் இருக்கிறார். விசுவாசம் உள்ளாயிருக்கும். விசுவாசமானது நம்பப்படுவர்களுக்கு உறுதியும் காணப்படாதவர்களுக்கு நிச்சயமாயிருக்கிறது. நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் நல்ல முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கத்தர் சொல்லுகிறார். ரீகாமானா சந்தலா பூரியா தனமலதருவியாதியா. உறுதி, ஆசீர்வதிப்பது உறுதி, உயர்த்துவது உறுதி, சுகத்தை கொடுப்பது உறுதி. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். 8 மாதம் காத்த தேவன் இன்னும் இருக்கின்ற ஒரு நாளையும் காக்கவும், வருகின்ற 9வது மாதம் காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உலகத்தில் என்ன சம்பவம் நடந்தாலும் கூட அதை நீ கண்டு கலங்க வேண்டாம். தேசத்துக்கு செய்ய வேண்டிய கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை செய்வோம். அதே நேரம் நாம் அவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாய் விசுவாசிப்போம். விசுவாசம்தான் நம்பப்படுகிற உனக்கு உறுதியாகும். காணப்படலாம் கூட நிச்சயம் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பேசலாம்.